ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ் மெயின் லீடா நடிச்சிருக்கிற ஆண் பாவம் பொல்லாதது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனால டிவோர்ஸ் வர வந்த ஒரு ஜோடியோட கதை. அந்த ஜோடி தான் சிவாவும் சக்தியும். தன் வீட்டில் கண்டிப்பா வளர்க்கப்பட்டதால கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும்னு கேட்க சிவாவும் ஆரம்ப ஜோர்ல ஒத்துக்கிறான். ஆனா அந்த சுதந்திரம் எல்லை மீறினதால ஈகோ கிளாஷ் ஆகி ஒரு கட்டத்துல அவங்கள கோர்ட்டுப்படி ஏற வைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க திரும்பவும் சேருவாங்களா இல்லையா, அப்படியே இந்த இடைப்பட்ட காலத்துல பிரிவுக்கு எது காரணமா இருந்ததுன்னு இந்த சக்திக்கும் சிவாவுக்கும் தெரிய வருமானது தான் இதோட கதையே. டைரக்டர் கலையரசன் தங்கவேல் இந்த காலத்து கப்பல்ஸ் நடுவில் நடக்கிற விஷயங்களை தன்னோட ஸ்மார்ட்டான எழுத்து மூலமா லைட்டராகவும் சில இடத்துல எமோஷனலாகவும் கொண்டு போயிருக்காரு. கடைசியில் அவர் சொல்ல வர்றது, உங்க பார்ட்னர் கிட்ட போட்ட போட்டியோ வெறுப்போடையோ நடந்துக்காம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பா இருங்கப்பான்னு தான். அங்கங்க ஹிப்போக்ரஸியான விஷயத்தை இழுத்துட்டு அதுக்காக நல்ல பதிலடியும் கொடுத்து வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு, சிவா வீட்டு வேலை செய்யறதுக்கு எங்க அம்மா எப்போதும் சலிச்சுக்கல, இப்ப எல்லாத்துக்குமே மிஷினுங்க இருந்தும் அதை ஆன் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு புலம்பும் போது தீபா சங்கர் சுவிட்ச் போட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தான், ஆனா அந்த சுவிட்ச் கூட பொம்பளை தான் போடணும் இல்லைன்னு கேட்குற இடம். லேடிஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி கதை போகுதுன்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சீனுங்க போதுமான அளவுக்கு இறக்கியிருக்காங்க. ஆனா இந்த மிக்ஸ் தான் நம்மள கடைசி வரை பார்க்கவும் வைக்குது. இதுல குழப்பம் செகண்ட் ஹாஃப்ல தொடங்குது. அது சிவா சக்தி கதையில ஃபோக்கஸ் பண்றதா இல்ல இவங்களோட வக்கீலுங்களான நாராயண லட்சுமி கதையில போறதான்னு. ஏன்னா இந்த ரெண்டு வக்கீலுங்களும் அதே ஈகோ பிரச்சனையில பிரிஞ்சவங்க. இப்படி இருக்க இவங்க சக்தியும் சிவாவையும் பிரிச்சு வைக்க போறாங்களா இல்ல சேர்த்து வைக்க போறாங்களான்னு ஒரு சஸ்பென்ஸை கொடுக்கறதுக்கு சேர்த்திருக்காங்க. இதுக்காக வர சப்ளாட்டுங்களும் அட்வைஸுங்களும் தான் படத்தை கொஞ்சம் இழுக்குது. கிளைமேக்ஸ் முன்னாடி வர சீனுங்கள்ல நிறைய கேரக்டருங்க முற்போக்கு தன்மைனா என்ன, பெண்ணியம்னா உண்மையிலே என்னன்னு மெயின் லீடுங்களுக்கு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு நடுவில் வர அந்த பிரைவேட் டிடெக்டிவ் எபிசோடு தான் உங்களை லைட்டர் ஆக்கி மற்ற குழப்பத்துல இருந்து கொஞ்சம் காப்பாத்துது. இந்த ஆண் பாவம் பொல்லாததுல சிவாவும் சக்தியும் திரும்பவும் சேரணும்னு நினைக்க வச்சு நம்மள கடைசி வரை பார்க்க வச்சுறாங்க. கடைசியா அம்பேத்கர் போர்பந்தர்ல தான் பிறந்தாருன்னு சிவன் பார்வதி சண்டையில சிவன் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு உங்க பெட்டர் ஆஃப் சொல்லும் போது ஆமாமன்னு ஒத்துக்கிட்டு போறது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு முடிக்கிறாரு. அவுட் ஆஃப் லவ்ல எது பண்ணாலும் கோர்ட்டு பக்கமே போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறாரு. இந்த லவ்வான அப்ரோச் தான் இதுல இருக்க குறைபாடுகளை மறைச்சிடுது. என்ன பொறுத்தவரை இந்த சக்தி மை சாஸ்ன்னு பண்ற அலம்பலையும் மூஞ்சில துப்பினாலும் இந்த சிவா பெருசா ரியாக்ஷன் காமிக்காம போறது ஆரம்பத்துல கடுப்பேத்தினாலும் போக போக இந்த கேரக்டர்களை பார்க்க வச்சதுக்காக நீங்க ஒரு தடவை தாராளமா ட்ரை பண்ணலாம். பெருசா எந்த அடல்ட்ஸும் இல்லாததால ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.